நாங்கள் தான் நீங்கள் செய்கின்ற பணிக்கு முன்பாக எழுந்து நிற்க வேண்டும். ஃபாதர், நீங்கள் ரொம்ப அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள், நன்றி. குறிப்பாக உங்களுடைய ஆயரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நிறைய முன்னெடுப்புகளை அவர் ஏறெடுக்கிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள். எங்களுக்கும் பெருமையாக இருக்கிறது. கண்டிப்பாக அருள் தந்தை மரிய அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கும் இன்னும் அதிக பெருமையாக இருக்கும். ஏனென்றால் அவர் எங்களுடைய மாணவர் என்பதிலே. குறிப்பாக இந்த ஜீரோ இல்லிட்ரசி ப்ரோக்ராம் என்பது ஒரு காலத்தில் முதல்வர்களால் மட்டுமே ஏறெடுக்கப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இப்பொழுது ஆயர் அவர்களாலும் ஏறெடுக்கப்படுவது என்பது பெருமைக்குரிய ஒரு விஷயம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது மட்டுமல்ல, இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்புகளை அவர் எடுத்திருக்கின்றார். அன்னதானம் போன்ற முயற்சிகள் எல்லாம். என்னுடைய கேள்வி, ஒரு ஆயர் இந்த அளவிற்கு முயற்சி எடுக்கின்ற பொழுது பங்குகளில் இருக்கின்ற பங்கு குருக்கள் கூட நான் தஞ்சாவூர் மறை மாவட்டத்தை மொத்தமாகவே பேசுகின்றேன், பொதுவாகவே பேசுகின்றேன். ஒவ்வொரு பங்கு குருவும் இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்புகளை எடுத்தால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் எப்படி மாறிவிடும் என்பதை தான் நான் நினைத்து பார்க்கின்றேன். இந்த இயல்பு, இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் படிப்பினால் வருவதா, அவர் இங்கு கற்றுக்கொண்ட அந்த இறையியல் படிப்பினால் வருவதா, அல்லது அவருடைய அனுபவத்திலிருந்து வருவதா, பார்க்கின்ற அனுபவங்களை வைத்து வருவதா, எக்ஸ்போஷர் கேம்ப் அந்த மாதிரி அனுபவங்களை வைத்து வருவதா, அல்லது இயல்பாகவே அவருடைய இயல்பே அப்படி தான், நம்முடைய ஆயருடைய இயல்பே அப்படி தான், அல்லது யார் யார் பணி செய்கிறார்களோ அவருடைய இயல்பை பொறுத்து தான் பணிகள் அமையும் என்பதா? இதுதான் என்னுடைய கேள்வி. ரெக்டர், நல்ல கொஷின் ஒன்று கேட்டிருக்கீங்க. நானோ டெக்னாலஜி அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது என்னது? பெரியதை சிறியதாக்கி பார்ப்பது, சிறியதை அதன் முரண்பாடுகளோடு பார்ப்பது, வித் கொஹிசிவ்னஸ். பெரியதை சிறியதாக்கி பார்ப்பது, சிறியதை அதன் முரண்பாடுகளோடு பார்ப்பது. நம்முடைய ஃபீல்டில் கேத்ரின் ஆஃப் சியன்னா சேஸ், நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் வேறு எந்த ப்ராக்ளமேஷனும் தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு சில குருக்கள் நிறைய செய்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன ஜீரோ தர்ஸ்ட், ஜீரோ ஹங்கர் வேளாங்கல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஐ மைசெல்ஃப் ஹேவ் ஸ்டார்டட் இன் தஞ்சாவூர் வித் த ஹெல்ப் ஆஃப் த கவர்மெண்ட். ஒரு 50 பேர் 60 பேருக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறோம். நம்பர் கூட வருது, நம்ம குறைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் செய்கிறோம். இது படிப்பினால் மட்டும் வருவது அல்ல, படிப்பும் இதற்கு உதவி செய்கிறது, இயல்புகளும் அதற்கு உதவி செய்கிறது, கண்டினியூவஸ் லேர்னிங் ஆல்சோ உதவி செய்கிறது. குயின்ஸ் கன்சல்டேஷன், ஆர்ச் பிஷப் குயின்ஸ் கன்சல்டேஷன் ஒரு புத்தகம் இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த் டு லவ் த ஃபியூச்சர் ஆஃப் ரிலீஜியஸ் லைஃபோ அப்படின்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், குயின்ஸ் கன்சல்டேஷன். ஹி வாஸ் அ சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆர்ச் பிஷப். அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் மற்றவர்களை ஏவுதல் படுத்த முடியும். தனிப்பட்ட முறையில் சாமியாராக வர்றதுக்கு கூட நீங்கள் ஒகேஷன் கேம்ப் இதெல்லாம் போட்டு வர்றதில்லை. உங்களை பார்த்துட்டு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய லைஃப்பில் இன்ஸ்பயர் ஆகி நான் வர்றது தான். அப்போ அதுவும் ஒரு ஃபேக்டர். படிப்பு ஒரு ஃபேக்டர், கண்டினியூவஸ் ஓப்பன்னஸ் ஒரு ஃபேக்டர், innate nature also is a factor that I'm learning from others. ஃபார் எரோனிமஸ் எல்லாம் இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல. அவர்கிட்டலாம் அந்த ஆப்டிமிசம்னா என்னென்னு, இன்க்யூரபிள் ஆப்டிமிஸ்ட்னு சொல்லுவாங்க அவரை. இப்போ எப்படி இன்ஸ்பைட் ஆஃப் திஸ் அதை எடுத்துக்கிறதுனா, என்னுடைய சில பிரச்சனைகள்லாம் வர்றப்போ அவரை எடுத்துக்கிறது, ஃபர்டி அல்ஃபோன்ஸை நினச்சிக்கிறது, நம்ம அல்ஃபோன்ஸை நினச்சிக்கிறேன்னு நான் இங்கே சொல்லக்கூடாது, இல்லை அவருக்கு முன்னால் சொல்லக்கூடாது. அது மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் அவர்கள் நம்மளை பாதிக்கிறார்கள், நம்மளுக்கு உதவி செய்கிறார்கள். உங்களை அறியாமலே நீங்கள் எத்தனையோ பேருக்கு உந்துதலாக இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு எனக்கு அப்படி தான் பதில் சொல்ல தெரியுது. செவரல் ஃபேக்டர்ஸ் காம்பினேஷன். எங்களுக்கு ஒன்று, we have resources. There are some dioceses which are struggling to pay even the congruat to the priest. So we cannot say that they are not generous. They are willing, but they are not able also. There's another aspect. Another aspect of it.